இன்றைக்கு நம்முடைய இருதயம் எப்படி இருக்குன்னா ஒரு தோட்டத்தை போல ஆண்டு வச்சிட்டாரு. இருதயம் சொல்லும் போது ஏதோ இந்த ஹார்ட்டை சொல்ல, இங்கே எல்லாருக்கும் ஹார்ட் இருக்குல்ல, இந்த ஹார்ட்டை சொல்ல, அந்த ஹார்ட் என்ன பண்ணுதுன்னா ஆக்சிஜனையும் பிளட்டையும் என்ன பண்ணுதுன்னா பம்ப் பண்ணி எல்லா உறுப்புகளுக்கும் அனுப்புது. அந்த ஹார்ட்டை சொல்ல. இருதயம் சொல்லும் போது எதை சொல்கிறேன்னா, மனுஷன் எப்படி இருக்கிறான்னா 3 விதமாக இருக்கிறான். அவன் ஆவியுடையவனாக இருக்கிறான். அது மட்டும் இல்லை, அவனுக்கு ஒரு ஆத்துமா கொடுக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லை, மனுஷனுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த ஆவி தான் என்னன்னா எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. எல்லாருக்குள்ள ஆவி இருக்குது தானே. ஆவி இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க? பாடின்னு சொல்லுவாங்க, பேர் சொல்ல மாட்டாங்க. அப்போ அந்த ஆவியை தான் என்ன சொல்றேன்னா இருதயம்னு சொல்றேன். இந்த ஆவி, இந்த இருதயம் எப்படி இருக்குன்னா, வசனம் சொல்லுகிறது ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த இருதயம் எப்படி இருக்குன்னா எல்லாம் இருக்கு. இருதயத்துக்குள்ள சுகம் இருக்கு, வெற்றி இருக்கு, ஜெயம் இருக்கு. உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான பிரச்சனைக்கு அத்தனை தீர்வுகளும் எங்க இருக்குன்னா உங்கள் இருதயத்துக்குள்ள ஆண்டவர் வச்சுட்டாரு. ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா விதை எடுத்து விதைக்கணும். சுகம் வேணும்னா என்ன பண்ணா தேவனுடைய வார்த்தை பார்க்கணும். சுகம் என்ன இருக்கு? அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன். அந்த வார்த்தையை எடுத்து, அந்த விதையை எடுத்து என் இருதயத்துக்குள்ள விதைக்கிறேன். அது மட்டும் இல்லை, கடன் பிரச்சனை இருக்கும்போது என்ன பண்ணா நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். அந்த வார்த்தையை எடுத்து இருதயத்தில் விதைக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, கொஞ்ச நாள்ல விதைச்சவொடனே என்ன ஆயிடுது? மரமாகுது. அப்புறம் அது என்ன ஆகுதுன்னா நிறைய கனிகள் வருது. பாருங்க, விதைச்சவொடனே என்ன ஆகுதுன்னா உங்களுக்குள்ள இருந்து ஒரு சுகம் என்கிற மரம் வளர ஆரம்பிக்கிறது. அந்த மரம் வளர்ந்து என்ன பண்ணுதுன்னா உங்கள் சரீரத்திலே அது காணப்படுகிறது. கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா கட்டி இருந்திருக்கும். ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ண 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 என்ன ஆகுதுன்னா அந்த விதைக்க 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 என்ன ஆகுதுன்னா கொஞ்ச நாள் அந்த கட்டி என்ன ஆகுதுன்னா மறைய ஆரம்பிக்கிறது. ஆமே. அப்போ இந்த விதை, இந்த தேவனுடைய வார்த்தை ஒரு சக்தியுடையது, வல்லமையுடையது. இதை எடுத்து நம்ம இருதயத்தில் போடும்போது ஒரு பெரிய மாற்றங்களை அது உண்டு பண்ணுகிறது. ஆமீன். எப்படி விதைக்கணும்னு சொன்னேன். எப்படி விதைக்கணும்? எப்படி விதைக்கிறோம்? சொல்றதின் மூலியமா, அறிக்கையிடுதல் மூலியமா என்ன பண்றோம்னா நாம் விதைக்க ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கு அதான் பார்க்க போறோம். அறிக்கையிடுதல்ல ஒரு முக்கியமான காரியம் இருக்கு. அது என்னன்னா நாவு. அறிக்கை பண்றதுக்கு என்ன தேவை? நாக்கு ரொம்ப தேவை. இந்த நாக்கை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நாவை குறித்து தான் பார்க்க போறோம். இந்த நாவினுடைய வல்லமை குறித்து நாம் பார்க்க போகிறோம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 314வது பக்கம் புதிய ஏற்பாட்டில் நான் வாசிக்கிறேன். 3-2 வசனங்கள் வாசிக்கிறேன். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். எடுத்துட்டீங்களா வசனத்தை? பாருங்க, இந்த வசனங்கள் எதை குறித்து பேசுகிறதுனா இந்த 10 வசனம், இதில் ஒரு அதிகாரம் ஃபுல்லாக இருக்குது. இந்த வசனங்கள் எதை குறித்து பேசுகிறதுனா நாவை குறித்து பேசுகிறது. நாக்கை குறித்து பேசுது. நாக்கு எவ்வளோ பவர்ஃபுல்லானது அதை குறித்து இந்த வசனம் பேசுகிறது. பாருங்க, நாக்கு எப்படி இருக்குன்னா ஒரு கத்தி போல இருக்கு. இந்த கத்தியை வச்சு என்ன பண்ணலாம்? வெங்காயமும் கட் பண்ணலாம். இந்த கத்தியை வச்சு என்ன பண்ணலாம்? கொலையும் பண்ணலாம். ஆமே. இன்னைக்கு நாக்கை என்ன சொல்றாருன்னா கத்தி போல இருக்குப்பா, அதை வச்சு நல்ல காரியங்களும் செய்யலாம். அந்த நாக்கை வச்சு தீய காரியங்களும் அது பிறப்பிக்கும். நெகட்டிவா ஆக்கும். அது மட்டும் இல்லை, பாசிட்டிவா ஆக்கும். அதனால தான் வசனம் சொல்கிறது மரணமும் ஜீவனும் எங்க இருக்குன்னா நாவின் அதிகாரத்தில் இருக்கு. அப்போ இந்த நாக்கை வச்சு நான் நல்ல காரியங்களும் சொல்லலாம். நல்ல காரியங்கள் சொல்லும் போது நல்ல காரியங்கள் நடக்குது. கெட்ட காரியங்கள் சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா கெட்ட காரியங்கள் நடக்குது. அதான் சொல்லுவாங்க, போகும்போதே சொல்லுவாங்க, எப்படி போறான் பார், போகும்போது என்ன ஆக போகுதுன்னா அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆக போகுது அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் தூரத்தில் போயிட்டு அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஆமே. அப்போ இந்த நாக்கு என்ன பண்ணுதுன்னா நல்ல காரியங்களையும் பிறப்பிக்கிறது, தீய காரியங்களும் பிறப்பிக்கிறது. நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா இவன் நல்லா இருப்பான், இவன் ஆசீர்வாதமாக இருப்பான், இதையே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக அவன் நல்லா ஆயிடுவான். நான் வீடு கட்டுவேன், நான் நகைலாம் வாங்குவேன், இதெல்லாம் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக வாங்குவீங்க. ஆமே. சிரிக்கிறாங்க. உண்மையாக அப்படிதான்.
ஆண்டவர் உங்க நாக்குல அப்படிப்பட்ட ஒரு சக்தியை வைத்திருக்கிறார். நம்ம எது சொல்றோமோ அது அப்படியே நடக்கும். இந்த வசனத்துல பார்க்கலாம். 2வது வசனம் பாருங்க. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். இங்க ஒரு வார்த்தை சொல்லுது, சொல் தவறாதவனானால். இந்த வார்த்தை என்ன பண்றாங்கன்னா, நிறைய பேர் தப்பாய் புரிந்து கொள்கிறார்கள், மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த வசனம், இந்த வார்த்தை எதை குறித்து சொல்லுகிறதுனா, ஒருத்தவங்க ஒன்று சொல்றாங்க, சொன்னதை அப்படியே செய்யறாங்க. அதான் என்னதுன்னா சொல் தவறாதவனானால். தவறாதவன், சொல் தவறாதவன்னா ஒரு காரியத்தை சொல்றான், காரியத்தை சொன்னவனே அதை அப்படியே அவன் அதை செஞ்சு முடிக்கிறான், அதை குறித்து பேசுதுன்னு சொல்றாங்க. ஆனா இது உண்மையா எதை குறித்து பேசுதுன்னா, சொல் தவறாதவன் ஆனால் தவறாதவன் அதை எதை குறித்து பேசுகிறனா, தேவனுடைய வார்த்தையோடு இசைவாய் பேசுகிறவன் தான் யாருன்னா சொல் தவறாதவன். சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தையோடு இசைவாய் பேசுகிறவன் தான் என்னன்னா சொல் தவறாதவன். அப்ப சொல் தவறுகிறவன் என்னது? தேவனுடைய வார்த்தையோடு இசைவாய் பேசாதவன். நடக்கும், முடியும், வாய்க்கும், நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், நான் வாளாயிராமல் தலையாயிருப்பேன், நான் கீழாயிராமல் மேலாயிருப்பேன், நான் பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், நான் வெளியில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். இது என்னன்னா சொல் தவறாதவன் பேசுகிற பேச்சு. சொல் தவறுகிறவன் பேசுகிற பேச்சு எப்படி இருக்குன்னா, நல்லா இருக்க மாட்டேன், நாசமா போயிடுவேன், இப்படி ஆயிடும், அப்படி ஆயிடும், இப்படி நடந்துரும், அப்படி நடந்துரும். இதுதான் என்னன்னா சொல் தவறுகிறவனுடைய பேச்சு. ஆமென். அப்ப சொல் தவறாதவனுடைய பேச்சு எப்படி இருக்குன்னா, தேவனுடைய வார்த்தையோடு அவன் இசைவாய் அவன் பேசுவான். ஆமென். நம்ம எப்படி பேசிட்டு இருக்கோம்? இசைவாய் பேசுறோமா? நடக்கும்னு சொல்றோமா? இல்லை நடக்காது, முடியாது, என்னால் முடியாது, நான் இப்படி ஆயிடுவேன், அப்படி ஆயிடுவேன் பேசி கொண்டு இருக்கிறோமா? அப்படி பேசுறோம்னா யாருன்னா சொல் தவறுகிறவர்கள். ஆமென். அவங்க என்ன சொல்றாருன்னா, இங்க சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும். அவன் எப்படி இருக்கிறானா? பூரண புருஷனா இருக்கிறானா. பூரண புருஷன்னா என்னன்னா பர்ஃபெக்ட் மேன். இன்னைக்கு சம்பாரிச்சு கொடுக்குறவன் பர்ஃபெக்ட் மேன் கிடையாது, பூரண புருஷன் கிடையாது. சொன்னதை அப்படியே செஞ்சிடறாருங்க, பூரண புருஷன் உலகம் சொல்லலாம். ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, யார் பூரண புருஷன்னா, தேவனுடைய வார்த்தையோடு இசைவாய் பேசுகிறவன் தான் பூரண புருஷன். ஆமென். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையோடு இசைவாய் பேசுங்க. வியாதி இருக்கலாம், வியாதி இருக்கும்போது சொல்லணும், நான் அவருடைய தழும்புகளால் குணமாவேன், கர்த்தர் என்னுடைய பரிகாரி. அதை சொல்லிட்டே இருக்கணும் பாருங்க. அதை சொல்லிட்டே இருக்கும் போது நம்ம யாருன்னா பூரண புருஷர்களாக இருக்கிறோம். ஆமென். நான் கூட அப்படிதான் சொல்லிட்டே இருந்தேன். வியாதியில் இருக்கும்போது சொல்லுவேன், ஒவ்வொரு நாளும் சொல்லுவேன், அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன், அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன். அப்படி சொல்ல 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 சீக்கிரமா என்கிட்ட இருந்த வியாதி போய்விட்டது. ஆமென். அப்போ சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, நாம் பூரண புருஷர்களாய் இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இங்க இன்னொரு காரியத்தையும் சொல்றார் யாக்கோபுல, தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனாயும் இருக்கிறான். பாருங்க, நல்ல காரியங்களை பேசுகிறவன் எப்படி இருக்கிறான்னா, தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளுகிறவனுமாய் இருக்கிறான் அப்படி சொல்றாரு. அப்போ இது இந்த வசனத்துடைய அர்த்தத்தை என்ன பண்றாருன்னா, எக்ஸாம்பிள் என்ன பண்றாருன்னா, உதாரணத்தை என்ன பண்றாருன்னா 4வது வசனத்துல சொல்றார், 3வது வசனத்துல சொல்றாரு. பாருங்கள் குதிரைகள், வாசிங்க, பாருங்கள் குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். பாருங்க, குதிரை அவ்வளோ பவர்ஃபுல்லான குதிரை. குதிரையை பார்த்துருக்கீங்களா? சாதாரணமாக இருக்குமா? ஒரு 8 உடச்சுன்னா அவ்வளோதான், கீழே விழுந்துருவீங்க. கொஞ்சம் குதிச்சுன்னா மேலேருந்து நம்ம விழுந்துருவோம். பாருங்க, அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு குதிரை. ஆனால் அந்த குதிரையை எப்படி அடக்குறாங்கன்னா, ஒரு சின்ன ஒரு கடிவாளம் போட்டு அடக்குறாங்க. அந்த கடிவாளத்தை அப்படியே திருப்பும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த குதிரை அப்படியே நிற்குது. அவ்வளோ சக்தி வாய்ந்த குதிரைங்க, அவ்வளோ பவர்ஃபுல்லான குதிரைங்க. ஒரு சின்ன ஒரு கடிவாளத்தினால அந்த முழு சரீரத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா அடக்குறாங்க. என்ன சொல்ல வரேன்னா, நம்முடைய நாவும் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. நம்முடைய நாவு எப்படி இருக்குன்னா ஒரு கடிவாளம் போல. அது என்ன பண்ணுதுன்னா நம்முடைய முழு சரீரத்தையும் அது அடங்க உதவி செய்கிறது. ஆமென். நாக்கு ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. அது பெரிய பிரச்சனையாக இருக்கலாம்.
அது பெரிய ஒரு போராட்டமாக இருக்கலாம். ஆனால் இந்த நாக்கு எப்படி இருக்குன்னா ஒரு கடிவாளம் போல் இருக்குது. இதை வச்சு என்ன பண்ணான்னா நீங்கள் எல்லா பிரச்சனையும் மாற்ற முடியும். அவன் எத்தனை பேர் நாக்கை யூஸ் பண்ணுறீங்க? யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஆண்டவர் மரணத்தை பிறப்பிப்பதற்காக நாவை கொடுக்கவில்லை. ஆண்டவர் நாவை எது கொடுத்திருக்கிறார்னா ஜீவனை பிறப்பிக்க நாவை கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, இங்கே 4வது வசனம் பாருங்க, நாக்கு பற்றி சொல்றாரு. இது ஃபுல்லாகவே நாக்கு பற்றி தான் இருக்கும், நாவை பற்றி தான் இருக்கும். 4வது வசனம் பாருங்க, கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவர்களாக இருந்தாலும் கடும் காற்றினால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானினாலே திருப்பப்படும். என்ன சொல்றாருன்னா கப்பலை பாருன்னு சொல்றாரு. முன்னாடி யாரை பார்க்க சொன்னாரு? குதிரையை பார்க்க சொன்னாரு. குதிரையை பார்க்க சொன்னார். குதிரை எப்படி அடங்குது? ஒரு சின்ன ஒரு கடிவாளத்தினால் அடங்குதுன்னு பார்க்க சொன்னாரு. அந்த கடிவாளம் தான் என்ன நாக்குன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லை, இப்போ 2வது என்ன பார்க்க சொல்றாருன்னா கப்பலை பாரு. கப்பலை பார்த்துருக்கீங்களா? பாருங்க, கப்பல் போகிற டைரக்ஷன்ல பார்த்தீங்கன்னா அலை அடிக்கும், காற்றடிக்கும். காற்றடிக்கும் போது என்ன பண்றாங்கன்னா கப்பலை ஒரு சின்ன ஒரு சுக்கானை வச்சு என்ன பண்றாங்கன்னா அந்த கப்பலை திருப்புறாங்க. அலை அடிக்குது, அப்படியே நின்றுறாங்களா? புயல் அடிக்கும் போது அப்படியே நின்றுறாங்களா? நிக்கிறது இல்லை. பாருங்க, ஒரு சின்ன சுக்கானை வச்சு என்ன பண்றாங்கன்னா கப்பலை திருப்பி என்ன பண்றாங்கன்னா வேற டைரக்ஷன்ல கொண்டு போறாங்க. ஆமென். நம்முடைய நாக்கும் அப்படிப்பட்ட நாக்கா இருக்கிறது. அது ஒரு சுக்கான். பக்கத்துல பார்த்து சுக்கான், ரட்டர், இங்கிலீஷ்ல ரட்டர்னு சொல்லுவாங்க. சின்ன ஒரு சுக்கானை வச்சு என்ன பண்றாங்கன்னா அந்த கப்பலை என்ன பண்றாங்கன்னு திசை திருப்புறார்கள். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னா பெரிய காற்று அடிச்சுன்னு இருக்கு. நம்ம என்ன பண்றோம்னா அலசடி பட்டி நிற்கிறோம், எந்த டைரக்ஷன்ல போறது தெரியல. வியாதி என்கிற அலை அடிக்கிறது, கடன் பிரச்சனை என்கிற அலை அடிக்கிறது, நெருக்கம் என்கிற அலை அடிக்கிறது, தோல்வி என்கிற அலை அடிக்கிறது. நம்ம இன்னைக்கு என்ன தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல, அப்படியே நின்றுட்டு இருக்கோம். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா உன் நாக்கு தான் சுக்கான். இந்த நாவை வைத்து என்ன பண்றோம்னா நல்ல டைரக்ஷனுக்கு போ. ஆமென். இன்னைக்கு கர்த்தர் உங்களை நாக்கு எப்படி கொடுத்துருக்கிறாருன்னா ஒரு சுக்கான் போல இருக்கு. அலசடி பண்ணி நின்றாதீங்க, முடியாது, போக முடியாது, இதுக்கப்புறம் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. இல்லை இல்லை, கர்த்தர் நாக்கு கொடுத்துருக்கிறாருங்க. கர்த்தர் நாக்கில் வார்த்தையை கொடுத்துருக்கிறாருங்க. வார்த்தை எடுத்து பேசுங்கள். பேசும்பொழுது நானா வெற்றியின் பாதையில் உங்கள் படகு திரும்பும். ஆமென். எல்லாருடைய குடும்பமும் ஒரு படகு போல தான். எல்லாரும் ஒரு படகு போல தான். எல்லாரும் படகுல பயணம் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். அங்கே பிரச்சனை வருது, காத்தடிக்குது, புயல் அடிக்குது, அப்படியே நிற்கக்கூடாது. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. வசனம் சொல்லுது உலகத்திலே உபத்திரம் உண்டு. எல்லாருக்கும், யாருக்கும் பிரச்சனை இல்லாம இல்லை, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. ஆனா பிரச்சனையை திருப்பக்கூடிய சக்தியை தேவன் உங்கள் நாவில வைத்திருக்கிறார். அது ஒரு சுக்கானை போல இருக்கிறது. அதை வைத்து நீங்கள் போக வேண்டிய டைரக்ஷன்ல போய் கொண்டிருங்கள். ஆமென். அது மட்டும் இல்ல, அடுத்தது பாருங்க, நாவை வைத்து மலையை பார்த்து பேசினா என்ன ஆகுதுன்னா மலை கூட போயிடுது. மலையை வான்னு சொன்னா, நான் உங்களை பார்த்து கேட்குறேன், மலையை போ சொன்னா போவோம். மலை வான்னு சொன்னா வரும். எது சொன்னாலும் நடக்கும். நல்லது சொன்னீங்கன்னா நடக்கும், கெட்டது சொன்னாலும் நடக்கும். ஏன்னா வசனம் சொல்லுது மரணமும் ஜீவனும் நாவின் நன்மை வேணா நன்மை வரும். நீ நன்மையை பேசினா நன்மை நடக்கும். தீமையே பேசியிருந்தனா என்ன ஆகுதுன்னா தீமை தான் உன் வாழ்க்கையில நடக்கும். ஏன்னா நாவு அப்பேற்பட்ட சக்தி உடையதா இருக்கிறது. ஆமென். பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ஒருத்தவங்க சொன்னாங்க, நான் அந்த தீர்க்கதரிசிகிட்ட போலான்னு இருக்கிறேன். நான் கேட்டேன், ஏன் அந்த தீர்க்கதரிசிகிட்ட போறீங்கன்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அந்த தீர்க்கதரிசிகிட்ட போனால் அவர் சொல்றது எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, சில தீர்க்கதரிசி கர்த்தர் அபாரமான ஒரு சக்தி வைத்திருக்கிறார். ஆமா, நிச்சயமா நடக்குது. ஆனா தீர்க்கதரிசிகிட்ட போனா மட்டும்தான் நடக்கும் இல்லை, நம்ம வாயை திறந்து சொன்னாலும் நடக்கும். ஆமென். நம்முடைய நாவு அப்படிப்பட்டதா இருக்கிறது. பாருங்க, தீர்க்கதரிசியில தேடி போக தேவையில்லை. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் எல்லாருமே யாருன்னா தீர்க்கதரிசிகள் தான். வசனம் சொல்லு, யோவான் ஸ்நானகனை பார்க்கலாம் தீர்க்கதரிசி பெரியவன் ஒருத்தனும் இல்லை. ஆனா புதிய ஏற்பாட்டில்
எல்லாரும் எப்படி இருக்குன்னா யோவான் ஸ்தானங்களை காட்டிலும் நாம் பெரியவர்களா இருக்கிறோம். அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, நாம் எல்லாரும் தீர்க்கதரிசிகளா இருக்கிறோம். ஆமென். உங்க வாழ்க்கையை பார்த்து நீங்க பேசலாம், நான் நல்லா இருப்பேன், நான் ஆசீர்வாதமா இருப்பேன், நான் வெற்றியோட இருப்பேன், நான் சமாதானத்தோடு இருப்பேன், நான் நிம்மதியோட இருப்பேன். நான் ஒவ்வொரு நாளும் ஏஞ்சிக்கும் சொல்லுவேன், இந்த நாள் ஆசீர்வாதமா இருக்கும், இந்த நாள் அற்புதமா இருக்கும், இந்த நாள்ல நன்மை வரும், இந்த நாள்ல தீமையெல்லாம் எனக்கு வராது, இந்த நாள்ல எனக்கு தேவதூர் ஒளியும் உண்டாகும். ஒவ்வொரு நாளும் ஏஞ்சிக்கும் போதெல்லாம் சொல்லுவேன் பாருங்க. சொல்லும் போது எல்லா நாளும் நல்லா தான் இருக்கு. ஆமே, நன்மைலாம் வருது, கிருபெல்லாம் வருது, தேவதூதர் ஒளியும் உண்டாகுது. ஏன்னா நம்முடைய வாய் அப்படிப்பட்டதா இருக்கிறது. ஆமே. பாருங்க, ஒரு பாஸ்டர் கிட்ட ஒருத்தவங்க போனாங்களாம். அந்த பாஸ்டர் கிட்ட அவங்க பையனும் அவங்க அம்மாவும் போனாங்களாம். அந்த பையன் அந்த பாஸ்டர் கிட்ட என்ன சொன்னாருன்னா, நான் எதெல்லாம் கை வைக்கிறேனோ அதெல்லாம் உருப்பிட மாட்டேங்குது பாஸ்டர் அப்படின்னு சொன்னார். அப்போ பாஸ்டர் சொன்னாரா, இல்லப்பா உன் கை எதுனா ஆசீர்வதிக்கப்பட்ட கை, கை என்னதுன்னா ஆசீர்வதிக்கப்பட்ட கை, நீ ஏன்ப்பா அப்படி சொல்ற, எது செஞ்சாலும் என்ன ஆகும்னா உன் கை உருப்பிடும் சொன்னாராம். எது செஞ்சாலும் அது ஆசீர்வாதமா நடக்கும்பா, நீ அதெல்லாம் சொல்லாதுன்னு சொன்னாராம். பாருங்க, ஒரு அமெரிக்க தேசத்துல ஒரு சர்ஜன், நியூரோ சர்ஜன் ஒருத்தர் இருந்தார். ஒரு நீக்ரோ. அவர் 30 வயசுல என்ன பண்ணார்னா ஃபேமஸ் ஆயிட்டார், ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு. இவரை மாதிரி யாருமே நியூரோ சர்ஜன்னா தெரியும்ல, பிரெயின் சம்மந்தப்பட்ட காரியங்கள். அழகா என்ன பண்றாருன்னா, பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அழகா இவர் பண்ணுகிற அறுவை சிகிச்சையில பார்த்தீங்கன்னா சக்சஸ் வந்துருமா. அப்படிப்பட்ட 30 வயசுல என்ன பண்ணாருன்னா ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாராம். அப்போ ஒரு பாஸ்டர் என்ன பண்றாருன்னா அவர்கிட்ட பேட்டி எடுத்தாராம். எப்படி இதெல்லாம் உங்களுக்கு நடக்குது, 30 வயசுல இவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டீங்க, நீங்கள் எது செஞ்சாலும் ஒரு சின்ன ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் கூட அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகுது, எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பாஸ்டர் என்ன பண்ணுறாருன்னா அந்த சர்ஜன் கிட்ட என்ன பண்ணுறாருன்னா பேட்டி எடுக்கிறார். பேட்டி எடுக்கும்போது அந்த சர்ஜன் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒன்றுமே இல்லாமல் இருந்தேன், ஆனால் ஒவ்வொரு நாளும் சொல்லுவேன், நிச்சயமாக ஒரு நாள் ஆசீர்வதிக்கப்பட போகிறேன், நிச்சயமாக நான் பிளஸ்ட் ஆக போகிறேன், ஒரு நாள் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கை தலை நிமிர போகிறது. அது மட்டும் இல்லை, அவர் ஷூ கூட போட முடியாதான், ஷூ கூட இருக்காதான் அவர் கையில், வெறும் காலனா நடந்து போவாரான். அப்போல்லாம் என்ன பண்ணுவார்னா சொல்லுவேன், ஒரு நாள் நான் ஆசீர்வதிக்கப்பட போகிறேன், வீடு இருக்காதான். அப்போ அவர் சொல்லுவாராம், நான் ஒரு நாள் ஆசீர்வாதமாக இருக்க போகிறேன், நான் ஒரு நாள் வீடோட இருக்க போகிறேன். அதையே அவர் சொல்லி சொல்லி ஒரு நாள் என்ன ஆகிட்டார்னா நல்லா ஆகிட்டார். அதுக்கப்புறம் சொன்னார், அவங்க அம்மா கூட என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு நாளும் சொல்லுவாங்களாம், அவரை பார்த்து சொல்லுவாங்க, நீ ஆசீர்வாதமாக ஆகிடுவ, ஒரு நாள் நீ ஒரு நாள் நல்லா ஆகிடுவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டே இருப்பார்களாம். பாருங்க, அப்போதான் அந்த பாஸ்டர் புரிந்து கொண்டாராம். அவருடைய கையை பார்த்தாராம், அவருடைய கையை பார்த்து பிடிச்சி சொன்னாராம், திஸ் ஹேண்ட் இஸ் பிளஸ்ட் அப்படி சொன்னாராம், திஸ் ஹேண்ட் இஸ் அனாயிண்டட் ஹேண்ட்ஸ்னு சொன்னாராம். இந்த கை ஆசீர்வதிக்கப்பட்ட கை, இந்த கை அபிஷேகம் பண்ணப்பட்ட கை, அதனால தான் இவ்வளோ சக்ஸஸ் நடக்குது. எவ்வளோ கஷ்டம் பார்த்தீங்களா, பிரெயின்லாம் ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஃபேமஸான டாக்டர் அவர், அழகா அவர் என்ன பண்ணுறாருன்னா ஆப்ரேட் பண்ணுகிறார். இது பின்னாடி என்ன இருக்குன்னா நம்முடைய கைகளில் ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆமென். கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா 5 அப்பங்களும் 2 மீன்களும் அவர் உயர்த்துகிறார். இந்த கை என்ன கைங்க, இயேசுடைய கை, ஆசீர்வதிக்கப்பட்ட கை. இந்த கையை உயர்த்துகிறார் பாருங்க. அந்த 5 அப்பங்கள் 2 மீன்கள் என்ன ஆகுதுன்னா 5000 பேரை போஷிக்கிறது. ஆமென். வியாதியஸ்தன் மேல் கை வைக்கிறார், கண்ணு தெரியல, ஆனா கை வைக்கிறார், என்ன ஆகுதுன்னா அந்த கண்ணு சுகமாய் மாறுகிறது. ஏன்னா இவருடைய கை என்னன்னா ஆசீர்வதிக்கப்பட்ட கை, இயேசுடைய கை. ஆமென். குஷ்டரோகிகள் மேல கை வைக்கிறார் இயேசு. குஷ்டரோகி மேல கை வைக்கும் போது அந்த குஷ்டரோகம் என்ன ஆகுதுன்னா சொஸ்தமாகிறது. ஏன்னா இந்த இயேசுடைய கை என்னன்னா ஆசீர்வதிக்கப்பட்ட கை. ஆமென். நான் சொல்லுகிறேன், இயேசுடைய கை மட்டும் இல்லை, உங்க கையும் ஆசீர்வதிக்கப்பட்ட கை. ஆமென். இந்த கரங்களை பார்த்து சொல்லுங்க, ஆசீர்வதிக்கப்பட்ட கரங்கள். இதை கை வச்சு செஞ்சா உருப்பிடாது இல்லை, எல்லாம் உருப்பிடும். இதுல எது செஞ்சாலும் நல்லது நடக்கும், இது எது தொட்டாலும் சுகம் வரும். நிறைய பேருக்கு அப்படிதான் கை வச்சிருக்கிறேன், சுகம் வந்திருக்கு, ஏன்னா இது ஆசீர்வதிக்கப்பட்ட கை. ஆமென். அவங்க புள்ள சொன்னாராம், நான் எது செஞ்சாலும் உருப்பிட மாட்டேங்குது பாஸ்டர்னு சொன்னார். அப்போ அந்த பாஸ்டர் சொல்லியிருக்கிறார், இல்லப்பா உன் கை ஆசீர்வதிக்கப்பட்ட கைப்பா. கூட சேர்ந்து அவங்க அம்மாவும் சொன்னாங்களாம், ஆமா பாஸ்டர், இவன் எது செஞ்சாலும் என்ன ஆக மாட்டேங்குதுன்னா உருப்பிடவே மாட்டேங்குது. வசனம் சொல்லுகிறது,
இருவர் ஒருமனப்பட்டால் என்ன ஆகும்னா அந்த காரியம் நடக்குமா? ஆமென். ஒருத்தர் இல்லை, 2 பேரும் ஒருமனப்பட்டாங்க, ஆனால் தான் உருப்பட மாட்டேங்குது. ஆமென் சொல்லுங்க. நான் கை வச்சு எது செய்யறேனோ அது உருப்படும், நான் கை வச்சு எது செய்யறேனோ அது வாய்க்கும். அப்போ அதெல்லாம் சொல்ல சொன்னாராம். எப்பா சொல்லுப்பா, நீ கை வச்சு எது செய்யறியோ அது ஆசீர்வதிக்கப்படும், அது உருப்படும், அது நல்லா ஆகும், இதையே சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா அந்த பாஸ்டர் அமுச்சு விட்டாராம். பாருங்க, நாம் சொல்றது அப்படியே நடக்கும். எது சொன்னாலும் நடக்கும். ஜீவனை பேசிங்கன்னா அங்கே ஜீவன் வரும், மரணத்தை பேசினீங்கன்னா அங்கே மரணம் வரும், ஆசீர்வாதத்தை பேசுனீங்கன்னா அங்கே ஆசீர்வாதம் வரும், சாபத்தை பேசுனீங்க அங்கே சாபம் வரும், வெற்றியை பேசுனீங்க அங்கே வெற்றி வரும், தோல்வியை பேசுனீங்கன்னா அங்கே தோல்வி வரும், ஜெயத்தை பேசுனீங்கன்னா அங்கே ஜெயம் வரும். ஏன்னா இந்த நாவு அப்பேற்பட்ட சக்தி உடையதாக இருக்கிறது. இது எப்படி இருக்குன்னா ஒரு சுக்கான் போல இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்க, 5வது வசனம் பாருங்க. இது ஃபுல்லாவே நாக்கை பத்தி தான் சொல்றாரு. 3:5 பாருங்க. அப்படியே நாவானது சிறிய அவயமாய் இருந்தும் பெரியவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்து விடுகிறது. என்ன சொல்றாருன்னா, நாவு எப்படி இருக்குன்னா ரொம்ப சின்ன அவயங்க. நாவு ரொம்ப பெருசா இருக்கா? நாக்கு சின்னதுதான். சின்னதாண்டி, ரொம்ப சின்னது. ஆனா இது பெரிய காரியங்களை செய்யுமா? ஆமே. இது எப்படி இருக்குன்னா நெருப்பு போல இருக்கான். இந்த நெருப்பு என்ன பண்ணுதுன்னா எல்லாத்தையும் கொளுத்திடுது. இந்த நெருப்பு வச்சு என்ன பண்ணலாம்? பிரியாணியும் செய்யலாம். இந்த நெருப்பு வச்சு என்ன பண்ணலாம்னா காட்டையே கொளுத்தலாம். இங்க ஏதாவது சொல்றாரு. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு? குதிரையை பாருன்னு சொன்னாரு. செகண்ட் என்ன பண்ண சொன்னாரு? கப்பலை பாருன்னு சொல்றாரு. இப்போ தேர்ட் என்ன பண்ண சொல்றாருன்னா, அப்பா நெருப்பு பாருப்பா. உங்க நாவு எப்படி இருக்குன்னா நெருப்பு போல இருக்கிறது. இது சின்ன காரியங்களும் நடப்பிக்கும், இது பெரிய காரியங்களும் நடப்பிக்கும். ஆமென் சொல்றாரு. பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறதா இருக்கிறது. அது மட்டும் இல்ல, 6வது வசனம் பாருங்க. 6வது வசனம் பாருங்க. நாவு நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவைகளில் நாவானது முழு சரீரத்தையும் கரையப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. இந்த நாக்கு என்ன பண்ணுதுன்னா ஆயுள் சக்கரத்தையே கொளுத்தி விடுதான். நீங்க எத்தனை வருஷம் நீங்க வாழ்வீங்க? சில வசனங்கள் சொல்லுது 120 வருஷம் வாழுவாங்கன்னு சொல்லுது. ஆனா ஒரு வசனம் என்ன சொல்லுதுன்னா, சங்கீதம் 91ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம் பாருங்க. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பி. நீடித்த நாட்களாய் நம்ம எத்தனை வருஷம் வாழ போறோம்னா, நீடித்த நாட்களாய் என்ன பண்ண போறோம்னா கர்த்தர் திருப்தி ஆக்க போறார். இந்த வசனத்தை ஈஸியா சொல்ல போனா என்னதுன்னா, என்னைக்கு நம்மளுக்கு திருப்தி வருதோ அன்னைக்குதான் மரணம் வரும். என்னைக்கு நம்ம சாட்டிஸ்ஃபைடு, ஆண்டவரே இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டேன் போதும் ஆண்டவரே, எப்படி என்னைக்கு நம்ம அவ்வளோதான் திருப்தி ஆகிட்ட ஆண்டவரே எப்போ சொல்கிறோமோ அப்போதான் என்ன வருதுன்னா மரணம் வருகிறது. அவன் 120 வருஷம் இல்லைங்க, எவ்வளோ வருஷம் வேணால் வாழ்ந்துட்டே போகலாம், வாழ முடியும். ஏன்னா ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறார், நீ திருப்தி ஆகிற வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா உனக்கு நான் ஆயுசு நாட்களை நான் கொடுப்பேன். ஆயுசு நாட்களை என்ன பண்ணுவார்னா பூரணப்படுத்துவார். அப்போ இன்னைக்கு 60 வயசானாலும் கவலை கிடையாது, 70 வயசானாலும் கவலை கிடையாது, 80 வயசானாலும் கவலை கிடையாது. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீடித்த நாட்கள் நான் திருப்தி ஆகிற வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா நான் இருப்பேன். ஆமே. அப்போ நிறைய பேர் பாருங்க 80 வருஷம் வரைக்கும் வாழ வேண்டியது, 80 வருஷம் வரைக்கும் வாழ வேண்டும். ஆனா அவங்க பேசி பேசி அந்த ஆயுள் சக்கரத்தை என்ன பண்றாங்கன்னா கொளுத்துறாங்க. சொல்லிட்டே இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நான் சீக்கிரம் செத்துருவேன், நான் சீக்கிரம் செத்துருவேன், நான் நல்லா இருக்க மாட்டேன், எனக்கு பாருங்கள் உடம்புலாம் சரியில்லை, என் போன்ஸ்லாம் வலிக்குது, நான் சீக்கிரமாக செத்துருவேன்னு சொல்லி சொல்லி என்ன ஆகுதுன்னா நாவில் பேசி பேசி என்ன பண்ணுதுன்னா இந்த ஆயுள் சக்கரத்தை என்ன பண்ணுதுன்னா கொளுத்தி விடுகிறது. 80 வயசு வரைக்கும் வாழணும், ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா 40 வயசுலேயே அவங்க போயிடுவாங்க.
120 வருஷம் வரைக்கும் ஆண்டவர் வச்சிருக்கிறார், வாழும்படி வச்சிருக்கிறார். ஆனா இவங்க பேசி பேசி இந்த புருஷனோட வாழ பிடிக்கல, இந்த மனைவியோட வாழ பிடிக்கல, இந்த பிள்ளைங்களோட வாழ பிடிக்கல. இவங்க பேசி 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 என்ன ஆயிடும்னா 50 வயசுல என்ன ஆயிடுவாங்கன்னா அவங்க மரித்து போயிடுவாங்க. வசனம் சொல்கிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆமென். அதில் பிரியப்படுகிறவன் அதன் கனியை புசிப்பான். ஆமென். அப்போ உங்க நாக்குல ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறார்னா மரணத்தையும் ஜீவனையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, அடுத்த வசனம் வாங்க. 7வது வசனம் பாருங்க. சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்பட்டதும் உண்டு. பாருங்க, எல்லா மிருகங்களையும், நீர்வாழும் ஜந்துக்கள், பறவைகள், மிருக ஜீவன்கள், இதெல்லாம் எதை வச்சு அடக்கலாம்னா நீங்க வாயை வச்சு அடக்கிடலாம். அது மட்டும் இல்லைங்க, சொல்றாரு 8வது வசனத்துல சொல்றாரு, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. பாருங்க, இந்த நாவை மட்டும் அடக்கவே முடியாது. ஒருத்தர் நான் மீட் பண்ண பாருங்க, அவர் பார்த்தீங்கன்னா அவர் பிரச்சனையே அவர் என்ன பண்றாருன்னா தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தார். கிட்டத்தட்ட 1 hour. எனக்கு பயமா இருக்கு, நான் இப்படி ஆயிடுவேன், கடன் பிரச்சனை இருக்கு, வீடு கட்ட முடியல. அவர் என்ன பண்றாருன்னா இதையே சொல்லிட்டே இருக்கிறார். பாருங்க, அவருடைய நாக்கை என்னால் அடக்கவே முடியல. பாருங்க, நாக்கு அடக்கவே முடியாது யாராலையும். அது சொல்லுவாங்க, தொணன்னு பேசினே இருக்கிறார் பையன். பாருங்க, நாக்கை யாராலையும் அடக்கவே முடியாது. ஆனா நாக்கை ஒருத்தரால் அடக்க முடியும். யாரால்னா பரிசுத்த ஆவியானவரால் நாக்கை அடக்க முடியும். அதனால்தான் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெறும்போது ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ஒரே ஒரு பார்ட்டை மட்டும் தொடுறாரு. கரெக்டா எதை தொடுறாருன்னா நாவை தொட்டாரு. நாவை தொட்டவொடனே என்ன பண்றாங்கன்னா அவர்கள் அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பித்தார்கள். ஆமென். கர்த்தருக்கு நல்லா தெரியும் எது தொட்டா இவன் சரியாயிடுவான்னா நாக்க தொட்டா சரியாயிடுவான். பாருங்க, நம்மளால நாக்கு அடக்க முடியாது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் வரும்போது என்ன ஆகும்னா நாக்கு அடங்கப்படும். ஆமென். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றவனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பிச்சாங்க. பேசிட்டு என்ன பண்ணாங்கன்னா அவர்கள் என்ன பண்றாங்கன்னா தேவனுடைய வார்த்தையை அவர்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள். ஆமென். இந்த அந்நிய பாஷை பேசுறது மேட்டர் கிடையாது. நீங்க நிறைய பேர் பேசுறாங்க, நல்லது. அது என்ன பண்ணுதுன்னா பக்தி விருத்தியை உண்டாக்குறது அந்நிய பாஷை. ஆனா அந்த அந்நிய பாஷை பேசுறது மட்டும் இல்ல, அந்த அந்நிய பாஷை கூட என்ன பண்ணனா நாம் வசனத்தை அறிக்கையிட வேண்டும். தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுன்னா அந்த அந்நிய பாஷை என்ன பண்ணுன்னா கொண்டு போய் சேர்க்கிறது. தேவனுடைய வார்த்தையோடு நம்ம இசைவாய் பேச வைக்கிறது. யாரும் இங்க சொல்றாரு நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் உதவி வரும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு உதவி செய்யும் பொழுது நாம் நாவு அடங்கப்படுகிறது. இது பேசியிருப்போம், நாசமாயிடுவோம், நல்லா இருக்க மாட்டோம், என் குடும்பம் இப்படியே போயிடும், ஒன்றுமில்லாமல் போயிடும், இதையே பேசியிருப்போம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நாக்க தொடும் போது என்ன ஆகுதுன்னா நாம் தீர்க்கதரிசனை உரைக்க ஆரம்பிக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கிறோம். நான் நல்லா இருப்பேன், நான் பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், நான் வாளா இராமல் தலையா இருப்பேன், நான் கீழா இராமல் மேலா இருப்பேன். இதையே நம்ம என்ன பண்றோம்னா பேச ஆரம்பிக்கிறோம். எப்படி பேசுறோம்? பரிசுத்த ஆவி என்ன பண்றாருன்னா உதவி செய்கிறார். வசனம் சொல்கிறது, நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஊற்றும் போது என்ன பண்ணணும்? நாக்க தொடுவேன். நாக்க தொடும் போது என்ன ஆகும்னா அவர்கள் தீர்க்கதரிசனம் உரைப்பார்கள். தீர்க்கதரிசனம் என்னதுங்க? தீர்க்கதரிசனம் என்னதுன்னா நடக்க போறத சொல்றது, அதான் தீர்க்க தரிசனம். அப்போ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அபிஷேகத்தை ஊற்றும் போது நாக்க தொடுறார். நாக்க தொடும் போது நம்ம என்ன சொல்லணும்னா தீர்க்க தரிசனம் உரைக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை நாம் பேச ஆரம்பிக்கிறோம். தீர்க்க சொல்றதுன்னா என்னதுன்னா நடக்க போடுறது சொல்றது. பலவீனத்தில் இருக்கலாம், ஆனா நம்ம சொல்லணும் நான் சுகமாயிடுவேன், சீக்கிரமா நான் சுகமாயிடுவேன்.
நான் அப்படி தான் சொல்லிகிட்டே இருப்பேன். வீசிங் ப்ராப்ளம், ஓட முடியாது, தூங்க முடியாது, கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு நாளும் சொல்லுவேன், அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன். மெய்யாகவே என்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு அவர் என்னுடைய துக்கங்களை அவர் சுமந்து கொண்டார். நான் சுகமானேன், நான் சுகமானேன், நான் சுகமானேன், நான் சுகமானேன். இதே சொல்ல சொல்ல என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு நாள் இந்த வியாதி மறைந்தது. சொன்னாங்க, பனிகாலத்தெல்லாம் நீ ரொம்ப கஷ்டப்படுவ அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு பனிகாலம்லாம் வருது, நல்லா இருக்கிறேன். உன்னால் நிற்க முடியாது சொல்லுவாங்க, உன்னால் மூச்சு வாங்க, நீ குனிஞ்சிருவ அப்படி சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு உங்கள் முன்னாடி நின்று பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். சொல்ல ஆரம்பித்தேன், வியாதி மறைந்தது. ஆமென். வசனம் சொல்கிற தேவனால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. இந்த தேவனால் எல்லாம் கூடும். என்ன பண்ணோம்னா, நாம் பேச ஆரம்பிக்க வேண்டும். அப்போ நாவு ஒரு பெரிய சக்தி உடையதாக இருக்குது. ஒன்று சொன்னேன், இந்த நாவு என்னதுங்க, இந்த நாவு எப்படி இருக்குன்னா ஒரு கடிவாளம் போல் இருக்குது. இது முழு சரீரத்தை என்ன பண்ணுதுன்னா அடக்குறது. ரெண்டாவது சொன்னேன், இந்த நாவு எப்படி இருக்குன்னா ஒரு சுக்கான் போல் இருக்கிறது. என்னதான் புயல் அடித்தாலும், என்னதான் காற்று அடித்தாலும் அந்த சுக்கானை வச்சு திருப்பி வேறு டைரெக்ஷனில் போகலாம். தோல்வி இருக்கலாம், தோல்வி என்கிற புயல் அடிக்கலாம், நெருக்கம் என்கிற புயல் அடிக்கலாம். ஆனால் சுக்கானை திருப்பி என்ன பண்ணுறோன்னா வெற்றியுள்ள வாழ்க்கையில் நாம் திரும்ப முடியும். நான் சொன்ன இந்த நாவு எப்படி இருக்குன்னா ஒரு நெருப்பு போல் இருக்குது. என்ன பண்ணுதுன்னா பிரியாணி செய்யும் உதவி செய்து, நெருப்பு காட்டையும் கொளுத்துது. பாருங்கள், மரணம் ஜீவனும் நாவின் அதிகாரம். நல்லதையும் பிறப்பிக்கும், தீமையும் பிறப்பிக்கும். அது மட்டும் இல்லை, இந்த நாக்கை யாராலையும் அடக்க முடியாது சொன்னேன். இந்த அடக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். ஆமென். இன்றைக்கு பரிசுத்த ஆவி உதவி கேட்கணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, அடக்கவே முடியல ஆண்டவரே, எப்போ பார்த்தாலும் நான் தோல்வியே பேசிகிட்டு இருக்கேன், எங்கே போனாலும் அவங்க கேட்கும் போதெல்லாம் எனக்கு தோல்வி தான் வருது. ஆனால் இன்னைக்கு நீங்கள் கேட்கணும், பரிசுத்த ஆவியே எனக்கு உதவி செய்யுங்க, இந்த நாவை அடக்க உதவி செய்யுங்க. கேட்கும் போது பரிசுத்த ஆவி உதவி செய்வார். அந்த இடத்துல நீங்கள் தோல்வியை பேச மாட்டீங்க. நீங்கள் சொல்லுவீங்க, நான் நல்லா இருப்பேன், உனக்கு ஒரு நாளில் பாரு நான் நல்லா இருக்க போகிறேன், உனக்கு ஒரு நாளில் பாரு நான் கார் வாங்க போகிறேன், இன்னும் ஒரு நாளில் பாரு என் வீடு கட்ட போது நீங்கள் சொல்வீங்க. ஏன்னா பரிசுத்த ஆவி உதவி செய்கிறார். நாக்கு தொடுறார். நாக்கு தொடும்போது நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பீர்கள். ஆமென். பாருங்க, எல்லாத்தையும் ஆண்டவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. கல்வாரி சிலுவையில் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. சுகத்தை கொடுத்தார். அவர் என்ன ஆயிட்டார்னா, காயங்கள் அவர் பட்டார், ஆணிகள் அவர் சுமந்தார், முள்முடியை சுமந்தார். எல்லா பலவீனங்களையும் இயேசு ஏற்றுக்கொண்டார். அது மட்டும் இல்லை, நமக்கு என்ன கொடுத்துட்டாருன்னா சுகத்தெல்லாம் கொடுத்துட்டார். எப்படி சுகம் வருது? அவர் செஞ்சுட்டாரு. எல்லாருக்கும் சுகம் வந்திருக்கலாம்ல. அவர் நம்முடைய வியாதியை அவர் சுமந்து கொண்டார்ல, நம்மளுக்கு சுகம் இன்னைக்கு வந்திருக்கலாம்ல. ஏன் வரல? ஏன் வரலன்னா, அவர் செஞ்சால் மட்டும் போதாது, நமக்கிட்ட ஒரு காரியத்தை கொடுத்துருக்காரு. என்னன்னா, நீ அறிக்கை விட வேண்டும். நீ சொல்லும் போது தான் என்ன ஆகும்னா சுகம் வரும். அவர் சிலுவையில் எல்லாருக்காக ரட்சிப்பு கொடுத்துட்டார். எல்லாருக்கும், இந்த மொத்த மனு குலத்துக்கும் ரட்சிப்பு கொடுத்துட்டார். ஆனால் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்களா? எல்லாரும் ரட்சிக்கப்படல. யாரெல்லாம் இயேசுவை அவர்கள் வாயினாலே அறிக்கையிட்டார்களோ அவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டார்கள். அவங்க சொன்னாங்க, இயேசு தான் என்னுடைய பாவத்தை சுமந்து கொண்டார், இயேசு தான் எனக்காக பலியானார், இயேசு தான் எனக்காக 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், இயேசு தான் திரும்பி எனக்காக வரப்போகிறார். யாரெல்லாம் அதை சொன்னாங்களோ அவங்க மட்டும் தான் ரட்சிக்கப்பட்டார்கள். சொல்லாமல் யாரும் ரட்சிக்கப்படலைங்க. எல்லாத்தையும் கல்வாரி சிலுவையில் இயேசு முடிச்சிட்டாருங்க. ஆனால் நீங்கள் சொல்லாத வரைக்கும் அந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாது. எப்போ சொல்கிறீங்களோ அப்போ தான் அந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியும். ஆசீர்வாதத்தை எங்கே வச்சிட்டாருன்னா, மூக்குக்கு 2 சென்டிமீட்டர் கீழே வச்சிட்டாரு, தொண்டைக்கு 2 சென்டிமீட்டர் மேலே வச்சிட்டாரு. எங்கே வச்சிட்டாருன்னா நாக்கில் வைத்திருக்கிறார். ஆமென். அதை வச்சு நல்லதும் பிறப்பிக்கலாம், அதை வச்சு தீமையும் பிறப்பிக்கலாம். அது உங்கள் இஷ்டம். நல்லது சொன்னீங்கன்னா நல்லது நடக்கும், கெட்டது சொன்னீங்கன்னா கெட்டது நடக்கும். தேவனுடைய வார்த்தையை பேச ஆரம்பித்தீங்களா நல்லது நடக்கும். ஆமென். பேச ஆரம்பிங்கள். நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், நான் கடன் வாங்காதிருப்பேன், என் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், நான் பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், வேலியில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், நான் வாளாயிராமல் தலையாயிருப்பேன், நான் கீழாயிராமல் மேலாயிருப்பேன். இதெல்லாம் சொன்னீங்கன்னா சீக்கிரமாக நல்லா ஆயிடுவீங்க. ஏன்னா கர்த்தர் நாக்கில் அபாரமான ஒரு சக்தியை வைத்திருக்கிறார். இனிமேட்டு தீமையே பேசாதீங்க. நடக்காது பிரதர், வாய்க்காது பிரதர், முடியாது பிரதர், தீராது பிரதர், ரொம்ப கஷ்டம் பிரதர், வாழ்கிறதே ரொம்ப கஷ்டம் பிரதர், சீக்கிரம் செத்துரும், இதெல்லாம் சொல்லாதீங்க. எதை சொல்லுங்க, நல்லா இருப்பேன்,
ஆசீர்வாதமாக இருப்பேன், வெற்றியாக இருப்பேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுது, நீ வார்த்தையை சொன்னால் அது அப்படியே நடக்கும். ஆமென். இன்னைக்கு நாம் சொல்ல ஆரம்பிப்போம். பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு உதவி செய்வாராக. யாவரும் எழுந்து நிற்போம், நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, குமார், நாங்கள் இயேசுவின் நாமத்தில் மண்டையில் வருகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு பார்த்தது போலவே நாவு ஆண்டவரே ஒரு சுக்கான் போல இருக்கிறது. நாவு ஆண்டவரே ஒரு கடிவாளம் போல இருக்கிறது. நாவு ஆண்டவரே நெருப்பு போல இருக்கிறது. ஆண்டவரே, இந்த நெருப்பை வைத்து எதை வேணால் செய்யலாம். நல்ல காரியங்களும் பிறப்பிக்கலாம், தீய காரியங்களும் பிறப்பிக்கலாம். ஆண்டவரே சுக்கான் போல இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் இன்றைக்கு அலசடிப்பட்டு நின்று கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தாவே, இன்றைக்கு அலைகள் அடிக்கிறது, வியாதி என்கிற அலை அடிக்கிறது, நெருக்கம் என்கிற அலை அடிக்கிறது, பிரச்சனை என்கிற அலை அடிக்கிறது. எங்கே போகிறது தெரில, நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு எங்களுடைய வார்த்தை சொல்லப்பட்டது, நான் ஒரு சுக்கான்பா, அதை வச்சு நீ போக வேண்டிய டைரக்ஷனில் போ, நல்ல இடத்துக்கு போ, வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு போ. ஆண்டவர் நீங்கள் சொல்லி இருக்கிறீர். ஆண்டவர், நாங்கள் உபயோகிக்க போகிறோம். ஆண்டவர், நாங்கள் இதை தொடர்ந்து நாங்கள் பேச போகிறோம். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே எங்கள் மூலியமாய் மகிமைப்பட போகிறீர். அது மட்டும் இல்லை, நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே, இந்த நாவு ஒரு கடிவாளம் போல் இருக்கிறது. ஒரு ஆண்டவரே ஒரு குதிரை அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் அந்த குதிரையை ஒரு சின்ன ஒரு கடிவாளம் ஆண்டவரே அது எல்லா சரீரத்தையும் கட்டுப்படுத்துகிறது கர்த்தாவே. இன்றைக்கு நாவும் அப்படி தான் இருக்குது ஆண்டவர், ஒரு கடிவாளம் போல் இருக்குது கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற மலைகளையும் ஆண்டவரே அலைகளையும் அது கட்டுப்படுத்தட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, பிசாசு அலைகளை வீசி கொண்டிருக்கிறார், புயலை வீசி கொண்டிருக்கிறான். ஆனால் நாங்கள் நாவை எடுத்து நாங்கள் பேச ஆரம்பிக்கும் போது, வாயை திறந்து பேச ஆரம்பிக்கும் போது அந்த அலைகள் எங்களுக்கு கட்டுப்படுகிறது கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, யாராலும் நாக்கு அடக்க முடியாதுன்னு பார்த்தோம், ஆனால் ஒருத்தரால் அடக்க முடியும். இது பரிசுத்த ஆவியானவர். ஆண்டவரே, எங்களுடைய நாவை தொடுவீராக. ஆண்டவரே, இன்றைக்கு தொடுவீராக, நாவை தொடுவீராக. நான் மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, அந்த ஆவியை ஊற்றும் பொழுது நாங்கள் ஆண்டவரே அந்நிய பாஷைகளை பேசும் பொழுது ஆண்டவரே நாங்கள் தீர்க்கதரிசனம் உரைப்போமே கர்த்தாவே. ஆண்டவரே, எங்கள் நாவை நீ தொடுவீராக, கண்ட்ரோல் எடுப்பீராக. ஆண்டவரே, உங்களுடைய கண்ட்ரோல்குள்ளே எங்கள் நாவு வரட்டும் கர்த்தாவே. இனி நாங்கள் தீய காரியங்களை பேச மாட்டோம். ஆண்டவரே, தீமையான காரியங்களை பேச மாட்டோம். நடக்காது, முடியாது, வாய்க்காது, கூடாது, இதெல்லாம் பேச மாட்டோம். நடக்கும், வாய்க்கும், கூடும். என் தேவனால் முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை, அதை பேச போகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த சத்தியங்கள் ஆண்டவரே எங்களுக்குள்ளே போகட்டும். ஆண்டவரே, பெரிய மாற்றங்களை இது உண்டாக்கட்டும். நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பீராக, கிருபை பாராட்டுவீராக. ஆண்டவரே, போகும் பொழுது ஒரு அற்புதம் நடக்கட்டும், போகும் பொழுதே ஒரு அதிசயம் நடக்கட்டும் கர்த்தாவே. வந்தவர்கள் வந்த வண்ணமாய் போகாதபடிக்கு ஆண்டவர்களை அவர்களை ஆசீர்வதித்து நீர் அனுப்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரம் அற்புதத்தின் வாரமாக இருக்கட்டும், ஜெயத்தின் வாரமாக இருக்கட்டும், விடுதலையின் வாரமாக இருக்கட்டும், நன்மையும் கிருபையும் தொடர்கிற வாரமாக இருக்கட்டும். ஆண்டவரே, வானத்தின் பலகைகளை திறந்து ஆசீர்வாதத்தை ஆண்டவரே அவர்கள் மேல் வர்ஷிக்கிற வாரமாக இருக்கட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். நீர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் வல்ல கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.